சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிரபல வணிக வளாகமான ஸ்பென்சர் பிளாசாவில் கடைகளை அடைத்து வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இங்குள்ள 450க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு கடந்த சில மாதங்களாக அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த வளாகத்தில் அலுவலகம் மற்றும் வர்த்தக நிறுவனங்களை நடத்தி வரும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மட்டும் அனைத்து வசதிகளும் கிடைப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் தெரிவித்தனர். ஸ்பென்சர் பிளாசாவில் கிட்டத்தட்ட 450-500 கடைங்க இருக்கிறாங்க. கீழே கமர்ஷியலா இவங்களெல்லாம் பல வருடமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் எதுவுமே இங்க மறுக்கப்படுகிறது. அது இல்லாம இப்ப கடந்த 2 வருடமாக மின்சாரம், ஏசி, எந்த விதமான சலுகைகளும் பராமரிப்புகளும் இங்க பிளாசாவில் இல்லாம எங்களோட தொழில்கள் இதை நம்பி இருக்கிற ஒரு 450 கடைக்காரர்கள் மற்றும் அவர்களை நம்பி இருக்கிற பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் எல்லாம் குடும்பங்கள் எல்லாம் வீதிக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இதுல இங்க பல ஊழல்கள் நடக்குது. எங்களுக்கு வரக்கூடிய மின்சாரங்கள் சரியா கிடைக்கவில்லை. அரசாங்கத்திலிருந்து வழங்கக்கூடிய மின்சாரத்தை இங்க இருக்கிற மெயின்டெனன்ஸ் கம்பெனி பன்னாட்டு குடும்பங்களுக்கு 4வது மாடிக்கு மேலே இருக்கிற 7வது மாடி வரைக்கும் பன்னாட்டு குடும்பங்களுக்கு இல்லீகலா சேல் பண்றதுனால எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மின்சாரம் முறையாக வழங்கவில்லை. எப்போதும் மக்கள் நடமாட்டத்துடன் காணப்படும் ஸ்பென்சர் பிளாசா இந்த கடை அடைப்பின் காரணமாக வெறிச்சோடி காணப்பட்டதால் ஷாப்பிங் வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இங்க ஷாப்பிங்காக வந்திருந்தேன். இங்க பார்த்தா ஷாப்பிங் க்ளோஸ்ல இருக்கு. ஸோ நான் ஷாப்பிங் பண்ண பிரேக் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணுன்னு தெரியல, நான் திரும்பி போயிட்டு இருக்கேன். தங்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு நீதி வழங்க வேண்டும் என்றும் வியாபாரிகள் கேட்டுக்கொண்டனர்.